அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு வீடியோ பதிவு 37 இயல் 3ல் விரிவானத்தில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஒளி பிறந்தது. ஒளி என்றால் வெளிச்சம். வெளிச்சம் பிறந்தது, நம் உள்ளத்தில் வெளிச்சம் பிறந்தது. அந்த வெளிச்சத்தை தந்தவர் யார் என்று கேட்டால் ஏவுகணை நாயகன், மக்கள் குடியரசுத் தலைவர் என போற்றப்படும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜெயினுலாப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். ஏழ்மையான குடும்பத்தை பிறந்த இவர் பள்ளிப்படிப்பை ராமேஸ்வரத்திலேயே தொடங்கினார். பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார். பிறகு சென்னையில் உள்ள மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பை பயின்றார். விஞ்ஞானியாக தம்முடைய வாழ்வை தொடங்கி பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகளையும் பெற்றவர். இவர் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு கொண்டவர். அவருடன் நடந்த ஒரு நேர்காணலை பற்றி தான் நம்முடைய பாடப்பகுதியில் இங்கு கொடுத்திருக்காங்க. நுழையும் முன் குழந்தைகளிடம் மாணவர்களிடம் மிகுந்த அன்பு காட்டியவர் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். மேனாள் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்படின்னு அர்த்தம். முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பி அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கட்டிடலாம். இடம் தொழில்நுட்ப கண்காட்சி. மாணவர்கள்லாம் ஒரு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போகிறாங்க. மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருக்கும் கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அப்போது அரங்க பொறுப்பாளர், மாணவர்களை இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாரு. எல்லாம் தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போகிறாங்க. அப்போ எல்லா இடங்களையும் பார்வையிடுறாங்க. அப்போ கலாம் அரங்கு அப்படிங்கிற பெயர் பலகையை பார்க்குறாங்க. அங்கே கலாமுடைய புகைப்படங்கள்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு பெரிய திரை இருப்பதை மாணவர்கள் பார்க்குறாங்க. அந்த அரங்க பொறுப்பாளர் மாணவர்களை அழைக்கிறார். மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர். அரங்க பொறுப்பாளர், அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா? மாணவர்கள், கலாம் ஐயாவை காண்பதா? எப்படி? அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார். அதாவது திரையில் என்ன பண்ண போகிறாரு? மாணவர்களோட கேள்விகளுக்கு விடை தரப்போகிறார். மாணவர்கள், கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா? அரங்க பொறுப்பாளர், நிச்சயம் பதில் தருவார். மாணவர்கள், நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன். எது கேட்டாலும் பதில் சொல்வாரா? அங்கே ஒரே ஆரவாரம். திரையில் மாணவர்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? பதில் சொல்ல போகிறாரு அவர் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு. மாணவர்கள்லாம் நான் நீன்னு என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் போட்டி போட்டுக்கிறாங்க. அப்போ அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு, பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள், ஐயா பதில் தருவார். அருண்மொழி, முதல் கேள்வியை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண்மொழி அப்படிங்கிற பையன் முதல் கேள்வியை கேட்கிறான். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா அப்படின்னு கேட்குறான். அதற்கு அப்துல் கலாம் ஐயா பதில் சொல்கிறார். நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து தேன்மொழி, அடுத்து நான் கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள், தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண்.
அதாவது அதனுடைய பொருள் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றி பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத கோட்டையும் ஆகும் அப்படின்னு அதனுடைய பொருள். இந்த குறள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழி சேர்த்தது அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய புத்தகம் விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதாவது லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு கேட்குறான். அப்துல் கலாம் சொல்கிறார், இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது. அதாவது அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா அப்படின்னு அப்துல்லா கேட்குறான். அதற்கு இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரும் மகிழ்வை அளித்தது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துவிட்டோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்புத் துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் என்று கூறினார். இதுவரைக்கும் இன்னைக்கு படித்து பாருங்க. அடுத்துள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.